தாவேகா உறுப்பினர் வந்து நடிகர் விஜய் வந்து அரசியல் எதிரி அதில் கொள்கை எதிரி. திமுக பாஜக கூட என்ன ஒரு பொருளும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதற்கு முன்னாடி அவர் மேலே இந்த குற்றச்சாட்டுனா அவர் வந்து பிஜேபியோட இதோட தான் செயல்படுற நிலையில இப்போ வந்து அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு கருத்து. ஒரு மாற்று சக்தியாக கருதி இந்த கருத்தை கூறியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் வெளிப்படையாக பேசியதாக தெரியவில்லை. கொள்கை எதிரிகளின் பட்டியலில் அதிமுக உண்டா இல்லையா என்று அவருடைய உரைகளில் புரிந்து கொள்ள முடியவில்லை. திமுக ஆளுங்கட்சி என்கிற முறையில் அதனை எதிர்ப்பது என்பது இயல்பான ஒன்று. எல்லோரும் ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையிலே எதிர்க்கட்சிகள் செயல்படுவது வாடிக்கையான ஒன்று. அந்த அடிப்படையிலே நடிகர் விஜய் அவர்களும் அந்த கருத்தை சொல்லியிருப்பது இயல்பான ஒன்று தான். ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லையே ஏன் என்கிற கேள்வி எழுது. சார், ஆனால் அதிமுக பற்றி குறிப்பிட்டிருந்தாரு. நாங்கள் வந்து திமுக மாதிரியும் அதிமுக மாதிரியும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாஜகவோட தொடர்பு வச்சுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதிமுக நேற்று குறிப்பிட்ட சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தில் இல்லை, கொள்கை எதிரிகளாக திமுகவையும் பாஜகவையும் தான் அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதிமுகவை விமர்சித்திருக்கிறார். ஆனால் அதிமுகவும் எங்களுக்கு கொள்கை எதிரிகள் தான், எதிரி பட்டியலில் தான் இடம்பெற்றுள்ளது என்ற கருத்தை சொன்னதாக தெரியவில்லை. எப்படியோ அவர் ஒரு மாற்று சக்தியாக கருதி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். கடைசி சார், இந்த பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து முதல்வர் சந்திக்கல, அவங்களோட பிரச்சனை இது பண்ணணும், இல்லாட்டி என்னோட தலைமையில் சட்டமன்றம் நோக்கி அவர் வந்து அழைப்படப்படும் சொல்லி விஜய் கூறியிருக்காரு. இது கொடுத்து அந்த பிரச்சனை குறித்து எல்லா எதிர்க்கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் உட்பட பொதுமக்களுடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து வைத்தோம். அதையும் தாண்டி அந்த செயல் திட்டம் நிறைவேறும் நிலையில் உள்ளது. பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு இழப்பீடு தருவது என்கிற அடிப்படையில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட சில கிராமங்களை சார்ந்த மக்கள் அந்த கிராமங்களை தவிர்த்துவிட்டு, குடியிருப்புகளை தவிர்த்துவிட்டு அருகே கிடக்கிற புறம்போக்கு இடங்களை அதற்கு பதிலாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதல்வரின் கவனத்திற்கு பலமுறை நாங்களே எழுத்துப்பூர்வமாக தந்திருக்கிறோம், அமைச்சர்களிடத்தில் பேசியிருக்கிறோம். ஆனாலும் இழப்பீடு தருவதில் ஆர்வம் காட்டுகிறது. இந்த நிலையிலே விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து, அவருடைய நிலைப்பாடு, அவருடைய போராட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தருமையானால், அதாவது குடியிருப்புகளை அகற்ற விடாமல் தடுக்குமையானால் அதை வரவேற்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.